வணக்கம். நேர் நிருபர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜராஜேஸ்வரி. சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, மருத்துவமனை வளாகத்துக்குள்ள எலி பூந்து குழந்தையை கடிச்ச விவகாரம். அந்த மாதிரி மருத்துவமனைக்குள்ள விஷப்பூச்சிகளும் பாம்புகளும் இருக்கிறதா நமது நேர் நிருபர் ஒருவர் தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால சுத்தி இருக்கிற குடியிருப்புகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்றத விளக்க காத்திருக்கிறாரு நம்ம நேர் நிருபர் பூபாலன். வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உட்பட்ட அரசு புறநகர் மருத்துவமனையான தண்டையார்பேட்டை புறநகர் மருத்துவமனையில் நிற்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா எலிகள் மட்டும் வாழக்கூடிய இடங்கள்லாம் இல்லாமல் பாம்புகள் வாழக்கூடிய ஒரு கூடாரமாக திகழுது. இங்கே குடியிருக்கிற நாங்கள் வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இது மூலிமா சந்திக்கிறோம் அப்படின்றத பற்றி, இதோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வார்டுலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வார்டு வந்து முதல் மாடிலையும் ரெண்டாவது மாடியில் வந்து பிரசவ வார்டும் இருக்குது. ஸோ இந்த மருத்துவமனை வந்து பல நூறு மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து போகிற இடமா இருக்குது. இங்கே வந்து வர்றதுக்கே இப்போ இதனால் வந்து நோயாளிகளும் இங்கே பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளும் வந்து நாங்கள் ரொம்ப பீதியோடவே எப்போவுமே காணப்பட்டோம். இந்த பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் வந்து இங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரியை வந்து பல முறை வந்து அணுகணும். அவங்களும் வந்து எங்களால் இயன்ற அளவுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களோட துப்புரவு பணியாளர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்தினாங்க. ஆனால் எங்களோட கஷ்டம் எல்லாம் வந்து பாம்பு வந்து துப்புரவு பணியாளர்களாக பிடிக்க முடியுமா? சமீபத்தில் இப்போ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கூட நாங்கள் வந்து இதை பார்த்தோம். நாங்கள் பாம்பு ஆனால் ரொம்ப ஒரு 5 அடி நீட்டெல்லாம் கூட ரொம்ப பெருசாக கூட பார்த்துருக்கோம். நாங்கள் அடிக்கடி பார்ப்போம். இங்கே நிறைய பாம்பு வருதுங்க. நிறைய குட்டி பாம்பு பெரிய பாம்புன்னு மரக்கலையெல்லாம் தொங்குது. நாங்கள் இங்கே பின்னாடி மோட்ரு போடும்போது கூட 2-3 பாம்பு தொங்குச்சு. வேலை செஞ்சவங்கெல்லாம் பயந்து போட்டு போயிட்டாங்க. குடியிருப்போர் பொதுநல சங்க தலைவர் திரு வடிவேலன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு இப்போ கேட்போம். இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக எல்லா அரசு துறை அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் முறையிட்டாச்சு. போதுமான ஒத்துழைப்பு இல்லாததுனால நாங்களே வந்து வனத்துறை அதிகாரிகிட்ட கடைசியாக நாங்களே வந்து புகார் தெரிவித்து அவங்க ஆளுங்களை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்பு இருக்கும்போது எங்களுக்கு தகவல் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து பிடிக்க முடியுன்றாங்க. எங்களால் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. காற்றோட்டமாக குடும்பத்தோடு உட்காந்து நாங்கள் எங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலனாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது. நான் வேலையில் இருக்கும்போது எங்களோட குடும்பத்தை பற்றிய பாதுகாப்பு தான் எனக்கு வந்து எப்போவுமே கவனமாகவே இருக்குது. புதிய தலைமுறைக்காக நேர் நிருபர் பூபாலன். இதே மாதிரி நீங்கள் வசிக்கிற பகுதியில் உங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. www.pudiyatalamurai.tv என்ற இணையதளத்தில் நேயர் நிருபர்ங்கிற பக்கத்தில் உங்களோட செய்தியை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.